ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவர் சேனல் மிஸ்டர் முட்டைப்பூச்சி. நான் உங்கள் ரகீம், துபாயில் இருந்து. இன்றைக்கி என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் மாலுக்கு தாங்க போகிறோம். துபாய் மாலுக்கு போகிறதுக்கு எப்படா அப்படின்னு தானே கேட்குறீங்க. மெட்ரோவில் தான் ஏறி போகிறோம். ஆல்ரெடி ஒரு பஸ் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பஸ் வீடியோவில் வந்து மெட்ரோவில் எப்படி போகிறதுங்கிறத வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் பஸ் வீடியோ பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பஸ் வீடியோ போய்ட்டு இந்த ஐகான்ஸுக்குள்ளே டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே, ஒரு வழியாக துபாய் மாலுக்கு வந்து இறங்கியாச்சு. இந்த ஸ்டாப்பிங்கில் அடுத்து அப்படியே துபாய் மாலுக்குள்ளே போகிறோம். அப்படியே எப்படி போவோங்கிறத பார்ப்போம். தம்பி முடிக்கிறாரு, தம்பிக்கு புரியல. அதனால் தம்பி தான் கேட்டார், எக்ஸலேட்டரில் போகணும், எக்ஸலேட்டர் போகணும். வழியாக எக்ஸலேட்டர் வந்தாச்சு. ஜல்லுன்னு வந்து இறங்கியாச்சா தம்பி? ஒரு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் மெட்ரோவில் உங்களுக்கு வீடியோ காட்டவே இல்லை. வாங்க இந்த பக்கம் தான், இந்த பக்கம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். வாங்க, இங்கே பாருங்கள், கார்டு அடிக்கணும். இதான் டிக்கெட்டு. வாங்க தம்பி, முன்னால வரியா? துபாய் மாலில் தான் இருக்கும். நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி லாக் பண்ணிட்டாரு. என்ட்ரன்ஸ்லேயே லாக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி. சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ஒரு 500 கூட இல்லை மக்களே, வெறும் 182 தான் வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன் அப்படியும் வந்து இது வந்து நான் பிகினரு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. துபாய் மாலில் சொல்கிறேன். என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி வந்து லாக் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, நம்ம வீடியோ எடுக்கலை. அங்கக்கா கொஞ்சம் நம்ம நார்மலாக வீடியோ எடுக்கலாமா, விளாகிங்காக இருக்கக்கூடாதுருக்காங்க. நார்மலாக வீடியோ எடுத்து நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ ஒன்று போடணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக போடுறேன். காலையிலேயே குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மைக்ரோஃபோனு, அதுக்கு ஒரு விளாகிங் மைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தால் நீ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டேன். ஓகே, எல்லாம் நன்மைக்கு. தம்பி, உங்களோட கருத்து ஏதாவது சொல்லணும். எப்படி ஆயிடுச்சு, எனக்கு வேற என்ன பண்றது? சுரேஷ், பர்மிஷன் தாடா தாடா கோச்சாடா நேடா சுரேஷ் தாடா. அப்படி ஆகி போச்சு நிலமை. இது எப்படின்னா நடந்து போகிறவங்களுக்கு இது, நின்றுட்டு போகிறவங்களுக்கு இது. நம்ம நின்னாலே போதும், தரையே நடக்குது. நைட்டில் இப்படி தான் மக்களே இருக்கும். நம்ம வந்துட்டு பகல். வாங்க போவோம். இந்த துபாய் மால் ஒரே அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்துட்டோம் மக்களே. டைம் 12 வாங்க சொல்கிறாங்க. கேக்குதா?
வேர்ல்டு பெஸ்ட்டுங்கிறீங்க. வேர்ல்டு பெஸ்ட்டு ஹெட்ஃபோன் போஸ் கம்பெனி வேறு மாதிரி இருக்குதுங்க. நான் பார்த்தேன் இப்போ. ஆனால் அது ரேட்லாம் நெருங்கி கூட பார்க்க முடியாது நம்ம. அப்படியே வாங்க ரவுண்டுக்குள்ளே போகும். கீழே என்னது இப்போ தெரியுதா? வேர்ல்டு பெஸ்ட்டு ஏன் சொல்கிறாங்கன்னு. மேலே ஒரு டிஸ்பிளே தொங்குது, தரையில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. இதில் நடந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரில நான் அதுக்கப்புறம் போயிட்டு விசாரித்தேன், என்ன தான் இந்த கதை, எப்படி ஏன் பிளாகிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணுமா, மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு பர்மிஷன் வாங்கணுமா, நான் பிளாகிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்கணும், எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்ந்து திரும்பவும் மாலில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் மக்களை ஹெல்ப் பண்ணணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்ரோன்னு அடிக்கிறேன். மெட்ரோ லிங்க், துபாய் மெட்ரோ. இப்போ நம்ம இருக்க இடம் இது. இதுலேருந்து அப்படியே இந்த இடத்துக்கு போய் அப்படியே இங்கே போய் இந்த இடத்துக்கு வந்தோம்னா மெட்ரோ. வேறு மாதிரில சூப்பருங்க, சூப்பர். பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொலைஞ்சி போனோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு டிஸ்பிளே வச்சு சிஸ்டம் வச்சு அதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எங்கே இருப்போம், எங்கே போகிறோங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நடந்து கால் வலிக்கும். அந்த கால் வலியை பக்கத்துக்கு ஒரு சேரு, அது எப்படி ஜம்முன்னு ஒரு டேபிள் எடுத்து ஒரு சேர் வேறு மாதிரியா நம்பி உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு கால் வலியெல்லாம் போனது பிறகு பொறுமையாக போகணும். கடையில் பார்த்தீங்கன்னா பேய் கடைங்க, பேய் திங்ஸ் எல்லாமே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பேய் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. செம்ம காமெடியாக இருக்குது உண்மையிலேயே. ஒரு பேய் படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாருமே வந்து அப்படியே உள்ள செட்டப்பாக இருக்காங்க. ஸ்டாஃபும் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பேய் காஸ்டியூம் தான், வேறு மாதிரிங்க. துபாய் மால் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே இந்த சீன் இல்லாத ஒரு வீடியோ கூட இருக்காது. அதனால தான் அதையும் தேடி வந்து எடுத்தாச்சு. பாரு வேறு மாதிரியா நம்ம அப்படியே நெருங்கி வந்துட்டோம் கிட்டக்க. டிஸ்பிளேலாம் இல்லைங்க, ஒரிஜினல் அப்படியே அருவி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே ஸ்கேட்டிங் கிரவுண்டுங்க வேற மாதிரி பாருங்க. இதுக்கெல்லாம் தனியாக பே பண்ணணும். பே பண்ணி விளாடணும். நம்மள ஒரு பாலைவனத்தில் ஒரு பனி செட் வேற மாதிரி. இது என்னன்னு பார்த்தீங்களா, வந்து ஒரு எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் பைலட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் வேற மாதிரி. ஃப்ளைட்டை பாருங்கள்.
பைலட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து பைலட் ஆகி அழகு பார்க்குற ஒரு இடம் அது. பைசா எல்லாமே காசு தான். காசு கொடுத்தா உள்ளே போய் நம்ம பைலட்டாக ஓட்டலாம் வண்டி. அவங்க உள்ளே இருக்க இடத்த காட்டுறேன். ரோல்ஸ் ராய்ஸில் இருக்கும் பாருங்க மேலே செட்டப்பு, அதே செட்டப் தான். நம்ம தேடி வந்தது கீழே இருக்கு. வாங்க போவோம். நெருங்கி வந்தாச்சுங்க ஒரு வழியாக. அண்டர் வாட்டர் ஜூ. செம்மையாக இருக்கு பாருங்க. பார்க்குறீங்களா, அது உள்ளாக ஆள் இருக்குது. அதுவும் பைசா தான். பைசா கொடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாம் காசு தாங்க. காசு நிறையா இருந்தால் வாங்க. பாருங்க, இது உள்ளே நடக்கிறது. அதுக்கு தனியாக பேமெண்ட்டுங்க. பேமெண்ட் கொடுத்து நம்ம உள்ளே போய் உள்ளே வேடிக்கை பார்க்கலாம். சுற்றி இருக்கும் நம்மளை சுற்றி. இது நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் மட்டும் பார்க்கலாம். அவங்களுக்கு உள்ளே நடக்கிறவங்களுக்கு 3D வியூவாக இருக்கும். சரிதா, உள்ளே நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு 3 பக்கமும் இருக்கும். பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலீஃபா தெரியுதா? இதுதான் ஃபவுண்டன். இந்த ஏரியா பேர் துபாய் ஃபவுண்டன். சுற்றி பாருங்க, வேற மாதிரி இருக்கு. சுத்தமாக பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. காரணம் சோறு எதுவும் வாங்கி கொடுக்கவே இல்லை. காலையில் ஒரே ஒரு மசாலோட ஒரு சாய், அதோடு வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் தம்பியை வாடான்னு சொல்லி. கொடுமைப்படுத்துறனாரா? இல்லைண்ணே, வெளியே போய் சாப்பிட்டுக்கோம். அடுத்து ஹார்ட் ஒன்று பார்த்துட்டு இது ஹார்ட்டாக இது என்னென்னு தெரியல. ஒரு சைஸாக இருக்குது. நீங்களே பாருங்க, இது ஹார்ட்டுனா சொல்லுங்கள் என்னென்னு. ஹார்ட்டு மாதிரியாடா இருக்குது இது. இந்த பக்கம் புரிஞ்சு கழிப்பா. நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் ஏரியா மக்களே. இருப்பாங்க சவுண்டு ஹார்ட்டை வச்சு அது நேராக அந்த புரிஞ்சு கழிப்பா பார்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்கு. இப்படி நின்றோம்னா புரிஞ்சு கழிப்பா கவர் ஆகும். கீழே என்னென்னமோ பண்ணுறாங்க மக்களே. எப்படியோ மக்களை கவரணும், அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. ஆனால் ஒர்த்து. மக்களே, ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். துபாய் மாலை எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அது அடுத்த தடவை வந்து ஒரிஜினல் பிளாகராக வந்து தெரிக்க விட்றோம், ஓகேவா? வித் பர்மிஷனோட வந்து வேறு மாதிரி எடுக்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரஹீம்.